வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, என்ன அருண் சோகமாக இருக்க? ஆமாண்ணே, காலையிலே எங்கள் அம்மா வாழ்க்கையில் உருப்பிட மாட்டேன்னு சொல்லி திட்டி விட்டுருச்சுண்ணே. உங்கள் வீட்டில் அப்படி சொல்லி திட்டினாங்களா? ஆமாம். ஏன் உங்கள் வீட்லையும் திட்டினாங்களா? எங்கள் வீட்டில் காலையில் எங்கள் அம்மா உருப்பிடவே மாட்டடா மூதேவின்றாங்க. ஐயோ, எப்படி தான் உருப்புறது? மக்கள்கிட்ட போய் கேட்போமா? பாப்பா மக்கள்கிட்ட கேட்டுருவோம். பார்ப்போம். உங்கள் மனுஷன் உருப்படணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வேலை செய்யணும், உழைக்கணும், உழைச்சி சாப்பிடணும், உழைச்சா 4 பேர்த்துக்கு நன்மை செய்யணும், அதான் நல்லது. உழைச்சா மட்டும் முன்னேறிடலாமாக்கா? உழைச்சா முன்னேறலாம், கண்டிப்பாக முன்னேறலாம். யார் கைகால் நம்ம அடுத்தவங்க உதவி எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம கையால் வச்சு நம்ம உழைக்கணும், நம்மளால் முடிஞ்சால் 4 பேருக்கு உதவி பண்ணணும். அதான் என்னுடைய கருத்து. உழைப்பு தான் அதுக்கு இதுங்கிறீங்க. முன்னேற கனவுல உழைப்பு தான் உருப்படுறது. உழைச்சா தான் முன்னேறணும். அடுத்த பணத்துலையோ அடுத்த வாழ்க்கையிலையோ உடனே கூடாது, அது ஆபத்தானது. நம்ம வாழ்க்கை, நம்ம உழைப்பு, நம்ம காசு. முடிஞ்சால் நம்ம 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்கலாம், உதவி பண்ணலாம். இதுதான் உண்மை. அண்ணே, வாழ்க்கையில் உருப்படணும்னா என்னென்ன பண்ணணும்? எந்த போதையுமே இருந்தாலும் உருப்பட்டுடலாம். நானே எந்த போதை பழக்கம் இல்லாமல் உருப்பட்டுடலாம். அப்படியா? வேற இல்லாட்டி உருப்பட முடியாதா? அது ஒன்று தானே உருப்படி, அதானே தடுக்குது வாழ்க்கையே. போதவே தடுக்குதா? ஆமாம். வேற எதுவுமே தடுக்கலையா? வேற எதுவும் தடுக்கணும். போதை பழக்கம் மட்டும் இல்லாட்டி உருப்பிடலாம். வாழ்க்கையில் உருப்படணும்னா என்ன பண்ணணும்ண்ணே? வாழ்க்கையில் உருப்பட முதல்ல சரக்கு அடிச்சா உருப்பட முடியும். என்ன சரக்கு அடிச்சது உருப்பட முடியல? ஆமாம். இல்லை வேற எதுவும் உழைக்கிறது அந்த மாதிரிலாம் இது இல்லையானே? வேறு எதுவும் உழைக்கணும்னா நல்லா சம்பாதிக்கணும், சம்பாரிச்சு காசு மிச்சப்படுத்தி வைக்கணும், சரி, நல்லா வாழலாம். நீங்கள் சரக்கு அடிக்கிறீங்க அதுக்காண்டி அது நம்ம வாழ்க்கையை பொறுத்து இருக்குது. சரக்கு அடிக்கணுமா என்ன வாழ்க்கை பொறுத்து இருக்குது. முடிவை என்ன சொல்ல வரீங்க? உருப்படணுமா என்ன பண்ணணும்? உருப்படணும்னா முதல் வேலைக்கு போகணும், அப்போ தான் உருப்பட முடியும், அப்போ தான் சரக்கு அடிக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ப்ரோ, வாழ்க்கையில் உருப்படணும்னா என்ன பண்ணணும்? தாய் தாப்பன் பேச்சு கேட்டாலே உருப்பலாம். தாய் தாப்புனா நல்லா பார்த்துக்கிட்டா போதும். ஒரு வாழ்க்கையில் அதை விட வேறு எதுவுமே தேவையில்லை. அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். அதுதான் என்னோட பாலிசி. அண்ணே, வாழ்க்கையில் உருப்படணும்னா என்ன பண்ணணும்ண்ணே? வாழ்க்கையில் உருப்படணும்னா தண்ணி அடிக்காமல் இருக்கணும், நல்லா படிக்கணும், படித்து முடிச்சு நல்லா படிப்பு தகுந்த மாதிரி வேலைக்கு போகணும், சரி, நல்ல முறையாக இருக்கணும். இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்களாண்ணே? நான் படிக்கல, 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். சரி, இப்போ எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க படித்தா உருப்பிடலாம் அப்படின்னு? படிக்கவும் செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு தகுந்த மாதிரி வேலைக்கும் போகணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அண்ணே, வாழ்க்கையில் உருப்படணும்னா என்னென்ன பண்ணணும்? தண்ணி அடிக்காமல் இருக்கணும். நானே குடிச்சிருக்கேன். தண்ணி அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி புரியல. தண்ணி அடிக்கக்கூடாது, பிள்ளைய பின்னாடி சுற்றக்கூடாது, இப்படி இருந்தாலே வாழ்க்கையில் உருப்படும் தான். வேறு காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டுகளுக்கு செய்கிற வேண்டிய செஞ்சுட்டு அவங்க வேலையை பார்த்துன்னு என்னென்ன செய்யணும்? காலைல கல்யாணம் முடிச்சவன் காலைல என்ன செய்யணும்? தண்ணி எடுத்து கொடுக்கணும், பொண்டாட்டிக்கு என்னென்ன செய்யணும் பூராத்தையும் செஞ்சிடணும். வேறு செஞ்சுட்டு நம்ம வேலையை அடுத்து ஒரு 9 மணி போல் நம்ம வேலைக்கு போயிடணும். இதெல்லாம் பண்ணால் உருப்பிடலாமா? உருப்பிடலாம், கண்டிப்பாக உருப்பிடலாம். கண்டிப்பாக உருப்பிடலாம். வாழ்க்கையில் உருப்படணும்னா என்னென்ன பண்ணணும்? வாழ்க்கையில் உருப்படணும்னா நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் இருக்கணும். பிள்ளைகளை வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நம்ம பாடுபடணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வரோம். கஷ்டப்பட்டாலும் நம்ம உழைப்பு விடக்கூடாது. உழைப்பு இருந்தால் என்றைக்காவது நமக்கு ஊதியம் கிடைக்கும். அந்த ஊதியம் நல்லபடியாக இருக்கலாம். சுருக்கமாக சொன்னோம்னா எப்படி நல்ல எண்ணங்கள் இருக்கணுங்கிறீங்களா? கண்டிப்பாக. இன்றைக்கி நிறைய பிரச்சனை, வம்பு, தண்ணி, கஞ்சம் எல்லாம் போகுது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பிள்ளைகளுக்காக பாடுபடணும்னு நினச்சி வந்தாலே நம்ம என்றைக்கு நல்லா தான் இருப்போம். குடும்பத்துக்காக பாடுபடணும். நம்ம பொழப்பு நம்ம அதெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம குடும்பத்துக்காக பாடுபட்டு என்றைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறலாம். பிள்ளைகள் நல்லபடியாக காப்பாற்றலாம். சுருக்கமாக சொன்னால் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடலாம். நம்ம வழியே போயிட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஐயா, வாழ்க்கையில் உருப்படணும்னா என்னங்க பண்ணணும்? உழைக்கணும்யா. உழைச்சா தான் உருப்பட முடியும். வேற என்ன? தொழில் பண்ணணும். உழைப்பு, தொழில் இதுதான் முன்னுக்கு பண்ணலாம். வாழ்க்கையில் உருப்படணும்னா என்னங்க செய்யணும்? கொள்ளை அடிக்கணும், கொலை பண்ணணுமே, அவன் தான் முன்னேற முடியும். என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், கொள்ளை அடிக்கணும், கொலை பண்ணணும், அவன் தான் முன்னேற முடியும். அப்புறம் பித்தலாட்டம் பண்ணுற முன்னேற முடியும். நீ பேசுகிற பார்த்தா மனசு வெறுத்து பேசுகிற மாதிரி இருக்கு. எப்படி என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா, யாரையா உண்மையான உழைப்பாளி யார் இருக்காங்க? யாரும் கிடையாது. அதாவது மனுஷன் மாதிரி இருக்கணும். அதில் பூரா ப்ராடு பித்தலாட்டு இதான் பண்ணுறாங்க. இப்போ முன்னேறணும்னா இல்லை மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ என்ன செஞ்சால் மக்கள் முன்னேறலாம்? என்ன செஞ்சால் அப்படின்னா தர்ம நீதியாக இருக்குன்னு ஒழுங்காக பாடுபடணும். யார் பாடுபடுறா? யார் விவசாயம் பண்ணுறா? விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யார் கொடுக்குறா? யாரும் கிடையாது. வேலைக்கு வர ஆள் கிடையாது. என்ன சொல்கிற? சரி, இப்போ சுருக்கமாக சொல்லி முடிங்க, என்ன செஞ்சால் உருப்படலான்னு? என்ன விவசாயம் பண்ணால் உருப்படலை. ஒழுங்காக ஆமாம், ஒருபடியாக விவசாயம் பண்ணணும், அதுதான் தொழில். நம்ம வாழ்க்கையில் உருப்படணும்னா என்ன பண்ணணும்? யார் விஷயத்துலையும் மூக்க நிலைக்காமல் நம்ம வேலை, நம்ம ஒர்க்கு சரிவர செஞ்சு போயிட்டு இருந்தால் உருப்பட்டுடலாம். தேவையில்லாத யார் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது.
நம்ம வேலை எதுவோ அது பார்த்துட்டு இருந்தால் வாழ்க்கையில் நல்லா உருப்பிடலாம். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு வேலை உண்டு, அவ்வளோதான். என்ன உருப்பிட்டுலான்றீங்க? உருப்பிட்டுலாம். இப்போ வாழ்க்கையில் உருப்படணும்னா என்ன பண்ணணும்? சொந்தமாக வேலை பார்த்து விவசாயம் பார்த்தா சந்தோஷமாக எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம், மற்றவங்களுக்கும் சாப்பிட்ட மாதிரி கொடுத்துக்கலாம். இதே வெளியே சம்பளத்துக்கு போனால் விவசாயம் ஒன்றும் கிடைக்காது. விவசாயம் பார்த்து எல்லாத்துக்கும் சோறை போட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு சந்தோஷமாக போகணும். எப்படி விவசாயம் பார்க்கணுங்கிறீங்களா இல்லை சொந்தமாக தொழில் பார்க்கணுங்கிறீங்களா? விவசாயம்னாலே சொந்தமாக தொழில் பார்க்குறது தான் ப்ரோ. விவசாயம் நம்ம நிலம், நம்ம அரிசி. இப்போ நெல் போடுறோம், இந்த இப்போ அடுத்த மாதம் நடவு எல்லாமே ஆக போகுது. எல்லாத்துக்கும் நம்ம நெல் போட்டால் தான் மற்றவங்களுக்கு சாப்பிட முடியும், இல்லைன்னா சாப்பிட முடியாதுல்ல. நம்ம விவசாயம் பார்த்தா தான் மற்றவங்களும் நல்லா இருக்க முடியும். அந்த மாதிரி சொந்தமாக உழைச்சி சொந்தமாக வாழ்க்கையை ஜம்முன்னு நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். மக்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெரியகுளம் பசங்க யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.